திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை மேற்கு மாவட்ட மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளர் வி.ஜே. ஓம்குமார் தலைமையில் 1072 பேருக்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை மேற்கு மாவட்ட மாணவர் அணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் 1072 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி சென்னை நகர் கதிரவன் காலனி சமுதாய நலக்கூடம் அருகில் நடைபெற்றது. மாணவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் வி.ஜே. ஓம்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவருமாகிய திரு சிற்றரசு அவர்கள் 1072 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்றது என்று சொன்னால் இந்த மும்மொழி கொள்கைக்கு முதலாவதாக ஆதரவு தெரிவித்தவர் எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்க முடியும் என்று சொன்னார். என்ன காரணம்னா, எனக்கு பணம் மட்டும்தான் தேவை, வேற எதுவும் வேணாம், அதற்காக நான் எதையும் அடகு வைக்க தயார் என்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மானத்தை எல்லாம் அடகு வைத்து விட்டு அந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு உடனடியாக 2000 கோடி பணத்தை வாங்கிட்டு வந்திருப்பார். ஆனால் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி கேள்விக்குறி ஆகிவிடக் கூடாது, அதே சமயம் அவர்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு அடைந்துவிடக் கூடாது, அதே சமயம் தமிழ்நாட்டினுடைய உரிமை எப்போதும் பறிபோய்விடக் கூடாது, தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை அடமானம் வைத்து விடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் பணம் தராவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய கல்வி எந்த வகையிலும் பாதிக்காது, ஆசிரியர்களுக்கு தேவையான ஊதியத்தினை என்னால் தர முடியும் என்று உணர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களையும் மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரே முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தான். தலைமை கழக பேச்சாளர்கள் சைதை ஷாதி, கீர்த்தனா சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில துறை செயலாளர் கார்த்திக் மோகன் அவர்களும் கழக மாணவர் அணியினுடைய இணை செயலாளர் எஸ். மோகன் ஆகியோர் இந்த இனிய நிகழ்வில் பங்கு கொண்டனர். அண்ணாநகர் வடக்கு பகுதி செயலாளர் ச. பரமசிவம் அவர்களும் மாணவர் அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் துபாய் வி.ஆர். விஜய் அவர்களும் 101வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மெட்டில்டா கோவிந்தராஜ் அவர்களும் 101 ஆவட்ட கழக செயலாளர் சி. பி. திருமலை அவர்களும் 101வது வட்டக்கழக செயலாளர் க. கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாணவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் எம்.எம்.டி.ஏ. கார்த்திக், முனைவர் ஜே. ஜெகதீசன், பிரசன்ன ராஜகுமாரி, கு. ஸ்ரீராம், அண்ணாநகர் வடக்கு பகுதி அமைப்பாளர் எஸ். சங்கர், துணை அமைப்பாளர்கள் கோ. அஸ்வின், கே. திலகவதி ஆகியோர் வரவேற்பு உரையாற்றினர். சென்னை மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட மாவட்ட மாநில நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், அனைத்து அணிகளின் மாவட்ட பகுதி மற்றும் வட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் மற்றும் செயல் வீரர்கள் என அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவை மாபெரும் பொதுக்கூட்டமாகவும் 1072 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றதற்கு அண்ணாநகர் வடக்கு பகுதி மாவட்ட மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளர்கள் பி. மணிகண்டன், வி. பிரபு, ஜே. ரோஹித் ஆகியோர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை சென்னை மேற்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் துபாய் வி.ஆர். விஜய் அவர்கள் மேற்பார்வையிட்டார்.